சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்ரீ ரங்கநாதரோட தலவரலாறு பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீரங்கம் என்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில். திருமாலின் 108 திவ்ய தேசங்கள்ல முதல் திருத்தலமா இருக்கு. வைணவர்களோட முக்கியமா கும்பிடுற கோயிலா இருக்கு. தமிழகத்தில் உள்ள உயர்ந்த கோபுரம் கொண்ட ஆலயமாகவும், கோபுரத்தின் உயரம் சுமார் 236 அடி உயரத்துல இருக்கு. சோழ நாட்டு திருப்பதியில முதன்மை தலமாகவும், கோயில் என்றால் ஸ்ரீரங்கத்தினையே குறிக்கும். அந்த அளவுக்கு வைணவர்களுக்கு இந்த கோயில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. கோயிலை பூலோக வைகுண்டம் என்று அழைப்பாங்க. மூலவர் ரங்கநாதர், உற்சவர் நம்பெருமாள், தாயார் ரங்கநாயகி, தலவிருச்சமா புன்னை மரம் இருக்கு. இந்த கோயிலே மிகவும் பெரிய திருமால் கோயிலாகவும், இந்த கோயிலில் உள்ள பெருமாளை பெரிய பெருமாள் என்றும் அழைப்பாங்க. தாயாரை பெரிய தாயார், பெரிய பிராட்டியார் என அழைக்கிறார்கள். 156 ஏக்கர் பரப்பளவுல உலகில் 2வது மிகப்பெரிய ஆலயம் இதுவா இருக்கு. அரங்கம் என்றால் தீவு என்று தமிழ்ல ஒரு பொருள் உண்டு. ஸ்ரீரங்கத்தில் ஓடும் காவிரி ஆற்றுக்கு நடுவே இறைவன் கோவில் கொண்டுள்ளதால் திருவரங்கம் என இத்தலம் அழைக்கப்படுகிறது. ஸ்ரீரங்கம் கோயிலின் சிலை பிரம்மாவின் தவத்தால் திருப்பார்கடலிலிருந்து வெளிப்பட்டு தோன்றியதால் இதனை சுயம்பு மூர்த்தின்னு கூறுவாங்க. இத்தகைய சிறப்புமிக்க மூலவருக்கு நித்திய பூஜை செய்வதற்கு பிரம்மா சூரிய பகவான நியமித்தாரு. பிறகு சூரிய குலத்தில் ரகுவம்சத்தில் பிறந்த அரசன் இச்சுவாகு இந்த சிலையை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபட கொண்டு சென்றாரு. தசரதர், ராமர் உள்ளிட்டோர் இச்சிலையை வழிபட்ட நிலையில் இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்துக்கு வந்த ராவணின் தம்பி விபீஷணனுக்கு ராமர் பரிசா கொடுக்கிறாரு. இதனை விபீஷணன் தனது தலையில சுமந்துகிட்டு இலங்கைக்கு எடுத்து சென்றுட்டு இருக்கிறாரு. வழியில திருச்சி காவிரி கரைய அடைகிறாரு. சிலையை கீழே இறக்கி வைக்க கூடாது அப்படின்னு அவர் என்றாரு. அப்ப அங்க பக்கத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு சிறுவனை கூப்பிட்டு, இந்த சிலையை நீ கீழே வச்சிடாத, நான் குளிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் வச்சிரப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிலையை கையில கொடுத்துட்டு போறாரு. அந்த சிறுவன் என்ன பண்றான், அவர் குளிச்சுட்டு வரங்காட்டி அந்த சிலையை கீழே வச்சிடறான். சிலை கீழே வச்சதே ரொம்ப பெருசா ஆயிருது. இப்ப இருக்கிற ஸ்ரீரங்கநாதர் இருக்கு இல்லையா, மூலவர், அது மாதிரி அதுதான் அது. அப்படி ஆயிருது. அப்புறம் விபீஷணன் குளிச்சுட்டு வந்துட்டு எடுத்தா சிலையை எடுக்க முடியல. சிறுவனா வந்த விநாயக பெருமான் சிலையை கீழே வைத்தது நான் தான் என்று கூறி மலைக்கோட்டை உச்சியில் சென்று அமர்ந்துகிறாரு. அயோத்தியில் இருந்த ரங்கநாதரை ஸ்ரீரங்கத்துல வீட்டிலிருந்து அருள்பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருந்தாரு தர்மவர்மங்கிற சோழ அரசன். அவரோட விருப்பப்படியே காவிரி கரையில தங்கி இருந்து ரங்கநாதரை அருள்பாலிக்கிறேன்னு சொல்லிட்டு விருப்பம் தெரிவித்தாரு. அந்த நேரம் தான் விபீஷணன் சிலையை எடுத்துக்கிட்டு வரும்போது இங்கேயே ஸ்ரீ ரங்கநாதர் இருந்துடுறாரு. அதே நேரம் விபீஷணனுக்காக தென் திசை இலங்கையை நோக்கி பள்ளி கொண்டுள்ளதாக ரங்கநாதர் விபீஷணனுக்கு உறுதியளித்தாரு. பின்னர் தர்மவர்மா சோழன் அச்சிலையை சுற்றி கோயில் எழுப்பி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தாரு. அதன் காரணமா கோயில் கருவறையை சுற்றியுள்ள முதல் சுற்றுக்கு தர்மவர்மன் சுற்றுன்னு இப்போது வரைக்கும் அழைக்கப்படுறாங்க. பின்னர் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமா கோயில் முழுவதும் மண்ணால சூழப்பட்டுருது. கோயில் மூடியிருது. கோயில கண்டுபிடிக்க முடியல. அடுத்து காலங்கள் மாறிடுது. அரசன் தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஒரு மரத்துல இருந்து ஒரு கிளி ஒரு வேத மந்திரங்களை சொல்லும் போது, ஏன்னா அப்ப அந்த கோயில் இருக்கும்போது அங்க வேத மந்திரங்களை கேட்டதுனால அந்த கிளி அதையே கிளிப்பிள்ளையே திருப்பி சொல்லிட்டு இருக்கு. ஒரு கிளியின் உதவியுடன் கோயில் கண்டுபிடிக்கப்பட்டதால கிளிச்சோழன் என்னும் கிளி வல்லவன் இன்னும் அந்த மன்னன் அழைக்கப்படுகிறார். அவர்தான் ஸ்ரீரங்கம் கோயிலை புனரமைத்து ரங்கநாதருக்கு பிரம்மாண்டமான பெரிய கோயிலை கட்டினாரு. தற்போதைய தங்க விமானம் ராமர் கையினால பெற்று விபீஷணன் அயோத்தியிலிருந்து கொண்டு வந்தது தான் இந்த மேல இருக்கிற தங்க விமானம். ராமரின் குலதெய்வம் ரங்கநாதர். ராமர் தனது கரங்களினால பூஜித்த பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதர். ராமரும் அவர் முன்னோர்களும் வழிபட்ட தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். ராமருடைய குலத்தில் சொத்தே
ரங்கநாதர் தான். விபீஷணன் ராசஜன் என்பதால இவ்வளவு பெரிய விமானத்தை ஸ்ரீரங்கம் வரை சுமந்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கோயில்ல எழுதியிருக்கு. நமக்கு ரங்கநாதரை அருள்பளிக்க விபீஷணன் செஞ்சிருக்கிறாரு. சோழ மன்னர்கள், பாண்டியர்கள், விஜயநகர ஆண்ட பேரரசர்கள் என பல அரச வம்சங்களை எல்லாரும் சேர்ந்து கோயில கொஞ்சம் கொஞ்சமா சீரமைச்சுட்டு வந்திருக்காங்க. 14ஆம் நூற்றாண்டுல டெல்லி சுல்தான்களால் இந்த கோயில் சூறையாடப்பட்டுருச்சு. 1980ஆம் ஆண்டு அனைவரின் முயற்சியாலும் கட்டி முடிக்கப்பட்டதா நம்ம ராஜகோபுரம். ஆழ்வார் அனைவராலும் பாடப்பட்ட தலம் இந்த கோயில்ல தான் ஸ்ரீ வில்லிபுத்தூர்ல பிறந்து கோதை என்று அழைக்கப்பட்ட ஆழ்வார்களின் ஒரே பெண்ணான ஆண்டாள் ரங்கநாதருக்குள்ள ஐக்கியமானாரு. ராமானுஜர் தமிழை முதன்மையாக கொண்ட இந்த கோவில் சம்பிரதாயங்களப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிர்வாகத்தை சீரமைச்சாரு. இங்கு கவிச்சக்கரவர்த்தி கம்பனுக்குன்னு ஒரு மண்டபமே இருக்கு. கவிச்சக்கரவர்த்தி கம்பன் தன் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தாரு. இங்கதான் அங்க நரசிம்மமூர்த்தியை நேரடியா காட்சி அளித்தாடு. மூர்த்தியோட வாயால ஆசி பெற்றாரு கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரங்கன் மீது பக்தி கொண்ட டெல்லி சுல்தானின் மகள் இந்த கோவிலுக்கு இறைவனை தரிசித்த போது அங்கேயே அவரு உயிர் நீத்து அப்படியே பெருமாளோட ஐக்கியமாயிறாரு. எனவே அவர் துலுக்க நாச்சியார் என்பது இன்று வரை அழைக்கப்பட்டு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. கோயில்ல 21 கோபுரங்கள் உள்ளது. 7 சுற்றுகளை கொண்ட பிரகாரங்களும் கருவறை கூரையானது தங்கத்தால வேயப்பட்டுள்ளது. 4 கலசங்களும் 4 வேதங்களை உணர்த்தும் விதத்தில் உள்ளது. தீர்த்தம் சந்திர புஷ்கர்ணி, சூரிய புஷ்கர்ணி, வகுல புஷ்கர்ணி, சம்பு புஷ்கர்ணி, அசுவத்த புஷ்கர்ணி, பலாச புஷ்கர்ணி, புன்னக தீர்த்தம், பில்வ தீர்த்தம், கதம்ப தீர்த்தம், ஆரம்ப தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இங்குள்ள பெருமாள் சுதையின் மூலம் உருவானவர். அதனால் அவருக்கு திருமஞ்சன செய்யப்படுவதில்லை. மாறாக தைலக்காப்பு நிகழ்ச்சி தான் நம்ம ஸ்ரீரங்கத்துல நடைபெற்று இருக்குது. இந்த கோயில்ல எங்கும் இல்லாதபடி நாச்சியார்கள் மொத்தம் 7 நாச்சியார்கள் இருக்காங்க. யாராரு அப்படின்னா ஸ்ரீதேவி, பூதேவி, துலுக்க நாச்சியார், சேரகுலவல்லி நாச்சியார், கமலவல்லி நாச்சியார், கோதை நாச்சியார், ரெங்கநாயகி நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு 7 நாச்சியார் இருக்காங்க. தாயார் சந்நிதியில பெரிய நாச்சியார் உற்சவ வடிவிலும் அவருக்கு பின்னால ஸ்ரீதேவி சிலையாகவும் அவரை தொடர்ந்து பூதேவி சிலையாகவும் இருக்காங்க. 7 உற்சவம், 7 திருவடி சேவை, 7 கண்டுகளிக்கும் சேவை என எல்லாம் 7 இருக்கும். 7 அதிசயங்கள் நிறைந்ததா கோயில் இருக்கு. அது என்னன்னா ரங்க விமானம், அசையும் கொடிமரம், ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி, தேயும் அரங்கனின் செருப்புகள், ரங்கநாதரின் ஜொலிக்கும் திருக்கண்கள், வளரும் நெற்குதிர்கள், 5 குழி 3 வாசல் அப்படின்னு 7 அதிசயங்கள் இருக்கு. ஸ்ரீ ரங்க விமானத்தை 27 கிலோமீட்டர் தூரத்தை சுத்தி இருந்து எங்கிருந்து நம்ம வழிபட்டாலும் இருவனின் திருவடியை நம்ம அடைஞ்சு முக்திய நிச்சயம் அப்படிங்கிறது வரலாறு. தங்கத்தால் வேயப்பட்ட விமானம் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தால எழுந்தள்ளியுள்ளது. இந்த தங்க விமானத்தில் அமுத கிண்ணத்துடன் பரவாசு தேவர் காட்சியளிக்கிறார். அந்த அமுத கிண்ணம் மெல்ல மெல்ல அவர் வாய் நோக்கி நகர்ந்து போவதாகவும் எப்போது அது அவரின் வாயருகில் சென்று சேர்கிறதோ அப்போது இந்த உலகம் அழிந்துடும் அப்படிங்கிறது நம்பிக்கை நிலவது 1. 2 ஸ்ரீ ரங்கத்தில் உள்ள ரங்கவிலாஸ் மண்டபத்தில் உள்ள கல் கொடிமரத்தின் முன் நாம் விழுந்து வணங்கி கொடிமரத்தை உயர்ந்து பார்த்தோம்னா கொடிமரம் அசைவது போல நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம் வேண்டுதல் இறைவன் ஏத்து கொண்டதா நமக்கு புராணமா சொல்லுது. 3 ஸ்ரீ ராமானுஜர் தமது 120வது வயதில் கிபி 1137 தான் பிறந்த அதே பிங்கள தமிழாண்டு மாசி மாதம் வளர்பிறை தசமி திதியில சனிக்கிழமை நண்பகல்ல ஜீயர் மடத்துல பகவத் செத்து போயிடுறாரு, இறந்துடுறாரு. 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிக பெரிய மகானான ஸ்ரீ ராமானுஜரன் உடல் 885 ஆண்டுகள் கடந்தும் இந்த திருக்கோயில்ல பதப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்குது.
அவரோட திருமேனியில இன்றும் தலைமுடி கை நகம் போன்ற இருப்பதை வளர்ந்துகிறத பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ரங்கநாதர் அணிந்து கொண்டிருக்கும் காலணி கொஞ்சம் கொஞ்சமா தேய்வதாகவும் அந்த தேய்மானமான காலணிகள் திருக்கொண்டாரம் என்னும் இடத்தில் மாட்டி வச்சிருப்பதை இன்னைக்கும் நாம காணலாம். இந்த காலணிகளை செய்வதற்காகவே காலம் காலமா தனித்த தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதில் அதிசயம் என்னன்னா, 2 செருப்புகள் 2 ஊரில் செய்வாங்களாம். அவை இரண்டுமே ஒண்ணு மாதிரியே இருக்குமாமா. 6 மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம ரங்கநாதர் திருப்பாதத்திலிருந்து அந்த காலணிகளை கழட்டுவாங்களாம். அப்போது அந்த காலணி பயன்படுத்தப்பட்டது போலவே தேஞ்சு இருக்குமாமா. அது ஒரு அதிசயம். இன்னொன்னு, ரங்கநாதரின் திருக்கண் விபீஷனால் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவை விலை மதிப்பில்லாத வைரங்களால் ஆனவை. ஆனால் அந்த வைர திருக்கண்கள் அயலார் காலத்தில் திருட்டு போய்விட்டதா. தற்போதுள்ளது ரங்கனின் திருக்கண். இன்னொன்னு, வளரு நெற்கதிர் சொன்னோம் இல்லையா, 20 அடி விட்டமுள்ள 30 அடி உயரம் கொண்ட 5 பிரம்மாண்டமான நெற்குதிர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன் நெல் சேமிப்பு கிடங்கில் வட்ட வடிவமாக அமைக்கப்பட்டவை. இதில் மொத்தம் 1500 டன் அளவுக்கு நெல் சேமிக்க முடியுமாமா. இதுவரை எந்த காலத்திலும் இந்த குதிரைல நெல் இல்லாமல் போனதே இல்லைங்கிற பெருமையை கொண்டதான். இதில் எவ்வளவு நெல் கொட்டினாலும் அதை ஏத்துக்கிட்டே இருக்குமா, அதை ஏத்துக்கிட்டு அது விரிவடைஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிற தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்ரீரங்கம் கோயிலின் தாயார் சன்னதிக்கு வெளியே இருக்கும் 5 குழி 3 வாசல் அற்புதமானது. இங்குள்ள 5 குழி வழியே 5 விரல்களை வைத்து தெற்கு பக்கம் பார்த்தால் பரமபத வாசல் தெரியும். இப்படிதான் தாயார் பெருமாளை சேவிக்கிறார் என்பது ஐதீகம். அர்த்த பஞ்சாங்க ஞானத்தை குறிப்பதே இந்த 5 குழி என்றும் 3 வாசல் என்பதும் பிரம்மத்தின் வழி என்பதும் பெரியோர் வாக்கா இருக்கு. ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீதேவி, லக்ஷ்மி மற்றும் ஆண்டாளுடன் காட்சி தளிக்கிறார். மேலும் நவகிரகங்களை சுக்கிரன் அம்சமா பொருந்திவரா இருக்கிறதுனால சுக்கிர பரிகார ஸ்தலமாகவும் நம்ம ஸ்ரீரங்கம் விளங்குது. சக்கரத்தாழ்வார் சன்னதியில வழிபட்டா நம்மை விட்டு துஷ்ட சக்திகள் நோய் நொடிகள் நீங்குவதா புராணங்கள் கூறுது. மார்கழியில வரும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. இங்கு நடைபெறும் பகல் 10 ராப்பத்து விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மிக சிறந்த சிற்பங்களை கொண்ட ஸ்ரீரங்கம் கோவில் ஐநா சபை யுனெஸ்கோ பாரம்பரியமும் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்ட இடமா அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 பிரம்மோற்சவங்களை கொண்டாடப்படுகிறது. வசந்த உற்சவம், சங்கராந்தி, பாரிவேட்டை, அத்தியாயன உற்சவம், பவித்திர உற்சவம், ஊஞ்சல் உற்சவம், கோடை உற்சவம். அப்புறம் இதை தவிர்த்து இங்க நடக்கிற வைகுண்ட ஏகாதசி தான் நமக்கு ரொம்ப சிறப்பானது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இங்குள்ள பெருமாள் 7 வாகனங்கள்ல எழுந்தருள்வாரு. அந்த 7 வாகனங்களும் தை, மாசி, பங்குனி மற்றும் சித்திர மாசங்கள்ல அவர் எழுந்தருள்வாரு. தை மாசத்துல என்ன எழுந்தருள்வார்னா, தை மாசி சித்திரையில யானை வாகத்திலையும், தை பங்குனி சித்திரையில கருடன் வாகத்திலையும், தை பங்குனி சித்திரை அதுல பல்லாக்குல வருவாரு. இரட்டை பிரம்பையில தை பங்குனி சித்திரையிலையும், சேசனம் அதுல தை பங்குனி சித்திரையிலையும், அனுமானா தை மாசி சித்திரையிலையும், ஹம்சம் அப்படிங்கறதுல தை மாசி சித்திரையிலையும் ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் நம்பெருமாளுக்கு வருடத்திற்கு 7 சேவை நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்னா, பூச்சாண்டி சேவை, கற்பூர படியேற்ற சேவை, மோகினி அலங்காரம், ரத்தனாங்கிய சேவை, வெள்ளி கருடன் மற்றும் குதிரை வாகனம், ராமநவமி சேர்த்தி சேவை, தாயார் திருவடி சேவை, ஜாலி சாலி அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கு. 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் இந்த கோயில்ல பாடிட்டு இருக்காங்க. இந்த கோயில்ல மொத்தம் 246 பாசுரங்கள் இந்த கோயில் மேல பாடியிருக்காங்க. அதுல பெரியாழ்வார் மட்டும் 31 பாசுரங்களையும், ஸ்ரீ ஆண்டாள் 10 பாசுரங்களையும், குலசேகர ஆழ்வார் 31 பாசுரங்களையும், திருமாலிசை ஆழ்வார் 14 பாசுரங்களையும், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் 55 பாசுரங்களையும், திருப்பான ஆழ்வார் 10 பாசுரங்களையும், திருமங்கை ஆழ்வார் 72 பாசுரங்களையும், பொய்கை ஆழ்வார் 1 பாசுரங்களையும், பூதாத்தாழ்வார் 4 பாசுரங்களையும், பேயாழ்வார் 2 பாசுரங்களையும், நம்மாழ்வார் 11 பாசுரங்களையும். நம்ம பெருமாளை வணங்குவவர்களை ஆழ்வார்கள் அப்படின்னு நம்ம அழைப்போம். 12 ஆழ்வார்களும் மொத்தம் 7 சன்னதியில இங்க இருந்து அருள் வழங்குறாங்க.
12 ஆழ்வார்கள்ல 11 பேரு இங்கு வந்து பெருமாளை போற்றி தங்களுடைய பாடல்களை சாமிக்கு பாடி இருக்காங்க. நம்ம கோயில்ல வந்துட்டு என்னென்ன சன்னதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெள்ளி ஆண்டாள் சன்னதி, பெரியாழ்வார் சன்னதி, கண்ணபெருமான் சன்னதி, மணவாள மாமுனிகள் சன்னதி, ஆழ்வார்கள் சன்னதி, நாதமுனிகள் சன்னதி, ஆளவந்தார் சன்னதி, திருவரங்க பெருமாள் அரையார் சன்னதி, அமிர்த கலச கருடன் சன்னதி, தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சன்னதி, சக்கரத்தாழ்வார் சன்னதி, ஸ்ரீ ரங்கநாச்சியார் சன்னதி, உள்ளாண்டாள் சன்னதி, மேட்டுக்குடி அழகிய சிங்கர் சன்னதி, வேதாந்த தேசிகர் சன்னதி, பெரிய கருடன் சன்னதி, நம்மாழ்வார் சன்னதி, தன்வந்திரி சன்னதி. இப்படி சாமி கோயிலுக்கு உள்ளுக்குள்ள இவ்வளவு சன்னதிகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நடத்திருக்கும் நேரம் காலை 6 to மதியம் 1, மதியம் 2 to இரவு 9. இவ்வளவு சன்னதிகளை பார்த்தோம். நம்ம கோயிலோட வரலாறு பார்த்தோம். இன்னும் நமக்கு தெரியாத இன்னும் எத்தனை அதிசயங்கள் எல்லாம் நம்ம ஸ்ரீரங்கத்துல இருந்து இருக்குது. எல்லா தலைவரலாரையும் நம்ம அந்த அளவுக்கு பார்க்க முடியாது. இப்ப நம்மளால தெரிஞ்ச அளவுக்கு நம்மள ஸ்ரீரங்கநாதர் என்ன சொன்னாரோ அதை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கோம். தலைவரலாரை கேட்ட எல்லாத்துக்கும் அந்த புண்ணியங்கள் வந்து சேரணும்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கநாதரோட தலைவரலாறு நம்ம மூலியமா சொல்ல வச்ச நம்ம நப்பன் ஈசன் பாதத்தை வணங்கி ஸ்ரீரங்கநாதரோட பாத கமலங்களை வணங்கி நம்ம சிவார்ப்பணம் 61 சேனல் நீங்களும் அந்த புண்ணியங்களை பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.